எண்ணிக்கை தொடர்பாக திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் பேச்சு நடத்திய மக்கள் நீதி மய்யம் நிர்வாகிகள் தங்கள் கட்சி வேட்பாளர்களை திமுக சின்னத்தில் போட்டியிட வலியுறுத்துவதாகவும், ஆனால் டார்ச் லைட் சின்னத்தில் மட்டுமே போட்டியிடுவோம் என்று கூறியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இதேபோல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடனும் தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு இன்னமும் எட்டப்படவில்லை. இந்த நகர்வுகளை பற்றி விவரிக்கிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை திமுக தீவிரம் காட்டிட்டு வராங்க. ஏற்கனவே திமுக கூட்டணியில் 6 கட்சிகளோடு தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்ட நிலையில் இன்றைக்கு திமுக மற்றும் மக்கள் நீதி மய்யம் இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்தது. மக்கள் நீதி மையத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கடந்த தேர்தலில் 4% வாக்கு வங்கி வச்சுருக்கோம். டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட்டு எங்களுக்கு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறதுனால வரக்கூடிய தேர்தலில் திமுக கூட்டணியில் எங்களுக்கு குறைந்தது 6 தொகுதி வேண்டும், டார்ச் லைட் சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுவோம் அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியாக இருக்கிறாங்க. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு 2 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கிறதுக்கு முன்வருவதாகவும், அந்த 2 தொகுதியிலையுமே திமுகவின் சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடணும் அப்படிங்கிற ஒரு வலியுறுத்தலை திமுக முன்வைக்கிறதா சொல்லப்படுது. அதனால திமுக மற்றும் மக்கள் நீதி மய்யம் இடையே தொகுதி பங்கீடு உடன்பாடு ஏற்படுறதுல தொடர்ந்து ஒரு சிக்கல் நீடிக்கிறத பார்க்க முடிகிறது. மக்கள் நீதி மய்யம் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதுமே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிடுறதுக்கான அனுமதியை வாங்கிட்டாங்க. டார்ச் லைட் சின்னம் மக்கள் நீதி மய்யத்துக்கு கிடைத்திட்டு அதனால உதயசூரியன் சின்னத்தில் எப்படி போட்டியிட முடியும் அப்படிங்கிற ஒரு தகவலை திமுக தலைமையிடம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தொகுதி எண்ணிக்கையும் கூடுதலாக கேட்கறதுனால இந்த தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் திமுக மற்றும் மாநிமா இடையே கையெழுத்தாகிறதுல தொடர்ந்து ஒரு தாமதம் நீடிச்சு வர்றதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி திமுக கூட்டணியில் ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதி என்கிற ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்ட நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு குறைந்தது 6 தொகுதி வேணும். கடந்த தேர்தலில் 6 சீட் கொடுத்தீங்க, இந்த முறையும் எங்களுக்கு 6 சீட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதலாக சீட் கொடுத்துட்டீங்க, தேமுதிகவுக்கு கூடுதலாக சீட் கொடுக்க போகிறதா தகவல் வருது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டும் தொகுதியை குறைக்கிறத நாங்கள் ஏற்க மாட்டோம், 5 தொகுதி அப்படிங்கிறத நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், எங்களுக்கு குறைந்தது 6 இல்லைனா 7 தொகுதிகள் வரை வேணும் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் ரொம்பவே உறுதியாக இருக்கிறாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட இந்த தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுல தாமதம் ஏற்படுறதுனால மற்ற கட்சிகள், அதாவது விசிக, தேமுதிகவுடனும் இந்த தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுல தொடர்ந்து ஒரு தாமதம் நீடிக்கிறத திமுக கூட்டணியில் பார்க்க முடிகிறது. திமுக கூட்டணியில் இந்த முறை 16 கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ வரைக்கும் 6 கட்சிகளுக்கு தான் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. சிபிஎம் எப்போது தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தை கையெழுத்து பண்ணுறாங்களோ அதற்கு அடுத்தடுத்த நாட்களில் மற்ற கட்சிகளோடும் தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தை கையெழுத்திடக்கூடிய திட்டமிடலில் தான் திமுக தலைமை இருக்கிறதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. ஒரு கோடியே 27 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.